இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கழுகர்கடை நாகராஜனுடைய முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா, கழுகர்கடை கிராமத்தில் வந்து பேருந்து நிறுத்தத்தில் மெயின் ரோட்டில் வந்து கேவிடி கான்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவை மிஷின் நிறுவனம் வந்து வண்டி கொடுக்குறாங்க. அது போகிறதுனால வரனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெரிய கனரக வாகனம் பெரிய வாகனம் வச்சுருக்கிறாங்க. அந்த மிக்சர் மிஷின் கொண்டு போகக்கூடிய அந்த பெரிய கம்பெனிக்கு அதுக்கு வண்டி வச்சுருக்கிறாங்க. அது இதில் திரும்புறதில் போகல வரல ரொம்ப ஒரு இடையூறாக ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூரா தூசி பறக்கிறது. அந்த ரோடு பாருங்கள், அந்த ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வண்டியில் வரையில் அவனுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுற அளவுக்கு விபத்துகள் நடக்குது. இதெல்லாம் அகற்றக்கூடி அவங்களுக்கு முன்னாடி அந்த ரோட்டு மேலே இருக்கிற அந்த பாதையை மறைச்சிட்டு அந்த பக்கத்தில் பாதையை திறந்துக்கிற சொல்லியும், அந்த இடத்துல வந்து கழுகர்கடை கிராமத்துக்கு வந்து இப்போ நிழற்குடை வந்து வைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த இடத்துல இந்த பாதையை மறைச்சிட்டு அந்த இடத்துல நிழற்குடை கட்டணும் அப்படின்றது கழுகர்கடை கிராமமே சேர்ந்து இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதை வந்து நம்ம திருப்பம் காவல்துறை ஐயா அவர்கள் வந்து பேசி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி, நீங்கள் முறைப்படி ஐயா தாசில்தார்கிட்ட போய் நீங்கள் பேசி அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தென்னந்தோப்புல 2 வருஷம் மரம் வந்து மலூர் கலந்து அடிக்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு எல்லாமே இந்த இடங்கிறாங்க. கூட கட்டுறதுக்கு ஜங்ஷன் ஆயிருக்கு. 3-4 மாதம் வந்து கேன்சல் எல்லாமே இருக்குது. கட்டுற இடம் இல்லாமல் நாங்கள் ஜமாத்லேருந்து சார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். எல்லா முறையும் ஆமாம். அதுக்கு முதல் வந்து ஒரு கம்பெனி போகிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் ரோடு நடந்துச்சு. அப்போ வந்து இந்த பக்கம் பாதை வைக்கணும்னு சொன்னார். நாங்கள் வைக்க விட மாட்டேன்னு எங்கள் ஜமாத்துலேருந்து ஒரு 10 பேர் வந்து மறியல் பண்ணேன். அப்போ இந்த ஊருக்கான என்ன வேணுமோ செய்கிறேன். இது வந்து இந்த சர்வீஸ் ரோடு முடியவுமே நான் நேரம் திறந்துக்கிறேன் பாதையை, நேரம் திறந்து பாதையை, இந்த பாதையை நான் அழைச்சி தட்டிட்டு அவர் சொன்னார். அதே முதலாளி தான் வந்து சொன்னார். அவர் நாங்கள் 10 பேர் ஜமாத்துலேருந்து வந்தோம். கிராமமே வந்துச்சு கேட்டதுக்கு. அதனால வந்து அவ்வளோ விட மாட்டேங்கிறாங்க. இந்த பாதைகள் ரோட்ல வந்து உள்ள விட்டு நிற்க முடியல. அந்த இதை ஏற்றி வரும்போது மண்ணு ஏற்றி வரும்போது தூசியா பறக்குது, ஜல்லியா பறக்குது, அந்த கலவை வந்து பறக்குது. அதனால வந்து இந்த பாதையை வந்து